ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முறுக்கு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் எள்ளு, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறம் பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் உளுந்து, உருக்குன வெண்ணெய் 2 ஸ்பூன், கொஞ்சமா தேங்காய் பால், அப்புறம் பச்சரிசி மாவு 1 கப். ஒரு பேனை சூடு பண்ணி 2 ஸ்பூன் உளுந்த நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்து இந்த அளவு வறுந்ததும் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ இதை ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலை சேர்க்காமையும் இந்த முறுக்கை நீங்கள் செய்யலாம். ஆனால் பொட்டுக்கடலை சேர்த்தா கொஞ்சம் சாஃப்டாகவும் அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். உளுந்து மட்டும் சேர்த்திங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும், பட் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் உளுந்த மாவையும் சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, அப்புறம் எள்ளு எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், தண்ணி சேர்க்காம. மிக்ஸ் பண்ண மாவுல 2 ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். நீங்க தண்ணியும் சேர்த்துக்கலாம், பட் தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு சப்பாத்தி மாவுக்கு பிசைற மாரி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் தண்ணி அல்லது தேங்காய் பால் சரியா இருக்கும். முறுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ முறுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். முறுக்கு செய்யறதுக்கு இந்த மாதிரி ஸ்டார் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இடியாப்ப மேக்கர்ல இந்த மாதிரி லைட்டா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமா மாவு எடுத்து இடியாப்ப மேக்கர்ல வச்சு முறுக்கு சுத்த ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டில லைட்டா எண்ணெய் தடவிட்டு முறுக்கு சுத்திக்கோங்க. இல்லாட்டி வாழை இலையில லைட்டா எண்ணெய் தடவிட்டு முறுக்கு சுத்திக்கலாம். இப்போ முறுக்கு பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு சுத்தி வச்சிருந்த கரண்டியை எண்ணெயில விட்டாலே போதும், முறுக்கு தனியா பிரிஞ்சு வந்துடும் ஒட்டாம.
இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்ப பபிள்ஸ் எல்லாம் போயிருச்சு. முறுக்கை எடுத்துக்கலாம். இப்ப மீதி இருக்க எல்லா முறுக்கையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா முறுக்கையும் பொரிச்சாச்சு. பாருங்க, நம்மளோட முறுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டீ கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.